ஹலோ கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, நம்ம சென்னையில் புதுசாக திறந்துருக்கிற மாதாவரம் லேக்குக்கு தான் வந்திருக்கோம். இதுக்கு ஆப்போசிட்லேயே அப்படியே மணலி லேக்கும் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம மாதாவரம் தான் பார்க்க போகிறோம். இந்த மாதாவரம் லேக்கில் ஃபுட் கோர்ட்டும் இருக்குதுங்க. இதுக்குள்ளேயே லேக்கோட வியூ பாயிண்ட்டுன்னு ஒரு பாயிண்ட் அமைச்சிருக்காங்க. அடுத்து நம்ம அங்கே தான் போகிறோம். அதுக்கு முன்னாடி குழந்தைங்க விளையாடுறதுக்கு இந்த மாதிரி வந்து திடலும் இருக்குங்க. குழந்தைங்க விளையாடுற மாதிரி பார்க் மாதிரி இருக்குது. ஃபுட் கோர்ட் சொல்லியிருந்தாலங்க, இதுதான் அந்த ஃபுட் கோர்ட்டும் இருக்குது. இங்கே உள்ள ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் நிறையாவே கிடைக்குதுங்க. அங்கே நம்ம ஒரு வியூ பாயிண்ட் சொல்லியிருந்தோம். இதுதான் அந்த மாதாவரம் லேக்கோட வியூ பாயிண்ட்டு. போட்டிங் அப்படியே அந்த பக்கம் இருக்குது. நம்ம வந்திருக்கிற வீக்கெண்ட் டேஸுங்க. அதனால் கூட்டம் ரொம்ப அலைமோதுதுங்க. டிக்கெட் எந்த அளவுக்கு கிடைக்கும்னு தெரியல. நம்ம சென்னையில் இந்த மாதிரி ஸ்கூட்டர் போட்டு வந்து இதாங்க ஃபஸ்ட் டைமு. நம்ம அதை தான் வந்து ரைட் பண்ணி என்ஜாய் பண்ணணுன்னு வந்திருக்கோம். ஆனால் ஒரு ரவுண்டுக்கு வந்து 800 ரூபான்றது கொஞ்சம் அதிகமாக தான் தெரியுது. அதை கொஞ்சம் குறைச்சாங்கன்னா ஃப்யூச்சரில் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த போட்டிங்கோட டிக்கெட் கொடுக்குறதே நிறுத்தி வச்சுருக்குறாங்கங்க. கூட்டம் அதிகமாக இருக்கிறதால கொஞ்சம் நிறுத்தி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பார்கோட்லேயும் நம்ம ஸ்கேன் பண்ணி நம்ம டிக்கெட்டை வந்து புக் பண்ணிக்க முடியும். நல்ல கூட்டங்க, சரியான கூட்டமாக இருக்குது. நீங்கள் இதை என்ஜாய் பண்ணணுன்னா வீக் டேஸில் வாங்க, பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம போகணுன்னு ஆசைப்பட்ட போட்டு பார்த்திங்கன்னா அது போகுது இல்லைங்களா, அந்த மோட்ரு போட்டு தான் நல்லாயிருக்கும் அதில் போகிறது. ஆனால் பைசா பார்த்திங்கன்னா 800 ரூபா சொல்கிறாங்க ஒரு ரவுண்டு. அதாவது ஒரு 5 நிமிஷத்தில் அந்த ரவுண்டை முடித்து இறக்கி விட்டுருவாங்க. ஃபேமிலியாக போகிறதுக்கும் 8 பேர் கொண்ட போட்டு இருக்குது. அதுக்கு ஒரு 500 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பெடல் போட்டும் இருக்குங்க. அதுக்கு ஒரு 200 ரூபா அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. நான் வந்த டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா வீக்கெண்ட்றதால டிக்கெட் கிடைக்கலைங்க. டிக்கெட் கிடைக்கிறதுக்கே ஒரு 2.5 ஹவர் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மணி பார்த்திங்கன்னா இப்போவே ஒரு ஆஃப்டர்நூன் 1:30 ஆகுது. இதுக்கு மேலே வெயிட் பண்ணி டிக்கெட் கிடைக்குமான்னு தெரியலை. இவன் வேறு நம்ம முன்னாடி இப்படி கட்டடிச்சு ஓட்டி நம்ம ஆசையை தோன்றான். போகலான்னு பார்த்தா டிக்கெட்டை கொடுக்க மாட்டுறாங்க. என்ன கொடுமைங்க இது. நம்ம சென்னையில் இந்த போட்டு வந்து இதாங்க ஃபஸ்ட்டு டைமு இங்கே தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து கூட்டம் ரொம்ப அலைமோதுதுங்க இந்த போட்டுக்காக. இது ஒரு ஸ்கூட்டர் போட்டு, நல்ல ஒரு ஃபாஸ்ட்டாக போகும். இது பார்க்கும்போதே ஆசையாக இருக்குது போகணுன்ட்டு. பட் டிக்கெட் கிடைக்கல. வீக் டேஸில் நம்ம இன்னொரு முறை இங்கே ட்ரை பண்ணணும். முன்னாடி மணலிலையும் அந்த மணலி லேக்னு ஒன்று இருக்குது இல்லையா, அங்கேயும் வந்து இந்த மாதிரி போட் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அங்கேயும் கூட்டம் அலமோதுதுங்க. டிக்கெட் கிடைக்குமான்னு தெரியல. அடுத்து நம்ம அங்கே தான் போய் பார்க்கணும். இங்கே வந்து இப்போது கிடைக்காதுன்னே சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம அடுத்து மணலி லேக்கில் தாங்க போய் பார்க்கணும். வாங்க நம்ம மணலி லேக்கு போய் டிக்கெட் கிடைக்குமான்னு பார்ப்போம். இந்த 2 லேக்குமே ஆப்போசிட் தாங்க. மணலி மாதாவரம் வந்து வேறு எங்கேயும் நினச்சிக்காதீங்க. ரெண்டுமே ஆப்போசிட்டில் தான் இருக்குது. இப்போ புதுசாக லேட்டஸ்ட்டாக பொங்கலுக்கு ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மணலி லேக்குலேயும் டிக்கெட் முடிஞ்சிருச்சிங்க. டைம் பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி தான் ஆகுது. 6 மணி வரலும் 2 லேக்லேயும் அலோடு இருக்கான். ஆனால் அதுக்குள்ளேயே டிக்கெட் எல்லாமே வந்து வாங்கிட்டாங்களாம் நிறைய பேர். அதனால் அவங்களே வந்து போயிட்டு வர்றதுக்கு 6 மணி ஆகும், டிக்கெட் இல்லை அப்படின்னு சொல்லி வெளியே போக சொல்லிட்டாங்கங்க. ஒரே மனசு வருத்தமாக போச்சு. இவ்வளோ ஆசையோடு வந்து ஒரு டிக்கெட் கிடைக்கலங்க. நீங்களும் இந்த மாதிரி ஏமாறாமல் இருக்கிறதுக்கு வீக் டேஸில் ட்ரை பண்ணுங்கள். பெஸ்ட்டாக உங்களுக்கு வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். ரேட்டை பொறுத்த அளவுக்கு 2 லேக்லேயுமே சேம் தாங்க ரேட்டு டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லை. கண்டிப்பாக வந்தீங்கன்னா அந்த ஸ்கூட்டர் போட்டை ட்ரை பண்ணுங்கள். அதுக்குள்ளே எதனா ரேட்டு கம்மி பண்ணுவாங்களா பார்க்கலாம். பண்ணால் நல்லாயிருக்கும். அவங்களுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். 6 மணி வரைக்கும் போட்டுக்கு டோக்கன் வாங்கணும், வெயிட் பண்ணுறாங்க 100 பேர். அவங்களுக்கு 6 மணி வரைக்கும் ஒரு டைம் இருக்குது. போயிட்டு வர்றதுக்கு அவங்க ரிட்டர்ன் போகிறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். டோக்கன் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அவ்வளோதாங்க, டோக்கனே க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம் 2 இடத்துலையும். சரி, நம்மளும் அப்படியே கிளம்பிடுவோங்க. வந்து இந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். நம்ம என்ஜாய் பண்ண நினச்ச அந்த போட்டை நம்மளை என்ஜாய் பண்ண முடியல. இன்னொரு நாள் ட்ரை பண்ணுவோம். ஓகே, பாய்ங்க.